ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் முகத்தை பாருங்கள் எவ்வளோ க்ளோவாக இருக்குன்ட்டு. இது வரைக்கும் நம்ம இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் போட்டதில்லை. ஆனால் இன்றைக்கி வந்து நான் இயற்கையாக சூப்பராக வீட்டிலையே எல்லோரும் சிம்பிளாக ரெடி பண்ணி போடக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக்கு. தமிழ்நாட்டிலே ஒரு வைரல்னு கூட சொல்லலாம். செம்மையாக க்ளோவிங் கொடுத்துருக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து நிறையா பேர் அக்கா உங்கள் முகத்தில் போட்டிங்களா நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. என்னோடய ஃபேஸில் போட்டு பார்த்துட்டு ஃபேஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், சரிங்களா? அதனால தான் முன்னாடியே வந்து உங்களுக்கு நான் ஃபேஸை காமிச்சிட்டேன். சூப்பர் ரிசல்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பார்க்கவே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா, நான் முகத்துக்கு மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து கை, கால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டிங்கனாவே போதும். உங்களுக்கே பார்த்துட்டு இருப்பீங்க பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து அதை தடவி ஒரு 15 நிமிஷம் மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் உடல் முழுவதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து வெள்ளையாயிரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வைரல் ஃபேஸ் பேக்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்களே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு கருப்பாக எந்த அளவு நீங்கள் கருப்பாக இருந்தாலும் உடல் முழுவதுமே வந்து வெள்ளையாக இருக்க ஒரு சூப்பரான க்ரீம் தான். இதை வந்து நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறோம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரீமுக்கு மெயினாக முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா, நம்மளே வந்து ரெடி பண்ண போகிறோம். பொட்டுக்கடலை வந்து எல்லா வீட்லேயும் இருக்கும். இந்த பொட்டுக்கடலையை நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இடிக்கல்ல நல்லா கல்லை வந்து கழுவிக்கோங்க. கழுவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொட்டுக்கடலையை நான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதிகமாக போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுட்ரு பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த கல்லையே வந்து பவுட்ரு பண்ண போகிறேன். இடிக்கல்லையே நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ண முடியல அப்படின்னா மிக்ஸி ஜாரில் விட்டு நல்லா ஜாரில் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா பவுட்ரு ஆயிடும். இப்போ நான் உங்களுக்கு இதில் பவுட்ரு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக பவுட்ரு ஆயிடுச்சு. ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி போடுறப்ப ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா க்ளோ ஆயிரும். அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டான ஒரு க்ரீம்னு கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து நம்ம எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பவுட்ரு ஆயிடுச்சுன்ட்டு. இருந்தாலும் இதில் வந்து குட்டி குட்டியாக அந்த லைட்டாக வந்து அரைப்படாமல் இருக்கு இல்லையா, இதை நம்ம அப்படியே சளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு தட்டு வச்சுட்டு ஒரு சலடை வச்சுக்கோங்க. ஆனால் ஈரப்பதம் இல்லாமல் போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நம்ம சலிக்கிற மாதிரி எடுக்க முடியும். கல் நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்படி சளிச்சிங்க அப்படின்னா அந்த பவுட்ரு மட்டும் நம்மளுக்கு தனியாக வந்து கிடச்சிரும். இதே வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறப்ப நம்ம வந்து இது மாதிரி சலிக்க தேவையில்லை, நல்லாவே பவுட்ரு ஆயிரும். நான் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த கல்லில் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஆனால் இந்த பவுடரை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதிகமாக வீட்டில் இருக்கிறப்ப இந்த பவுடரை ரெடி பண்ணி கூட போட்டு வச்சுக்கலாம். சூப்பராக பவுட்ரு பாருங்கள் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அரைப்படாமல் இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. திரும்பவும் நீங்கள் அதிலே போட்டு கூட இடித்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையான பவுட்ரு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதனால் நம்மளுக்கு இதே அதிகம். இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப நைஸாக இந்த பவுட்ரு வந்து நம்ம எடுத்தாச்சு. அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கும், சரிங்களா? இது எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து ஆரஞ்சு பழம் தான் எடுக்க போகிறோங்க. என்னடா ஆரஞ்சு எடுக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கு லெமன் வந்து சேராதும்பாங்க. ஆனால் அதை விட லெமனில் நீங்கள் ரெடி பண்ணுறதை விட இந்த மாதிரி வந்து இப்போ இந்த வெயில் சீசனுக்கு இந்த பழம்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 2 ஆரஞ்சு சொல்லு அல்லது ஒரு 3 வரைக்கும் நீங்கள் எடுத்து அதை ஜூஸாக வந்து நம்ம எடுக்க போகிறோம், சரிங்களா? அங்கே பாருங்கள், இதை வச்சு நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம்.
இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த விதைகள் தனியாக வந்துடும். அப்படியே நம்ம ஜூஸை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். சொல்ல முடியாத அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்கள் முகம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து எந்த ஒரு அலர்ஜியும் வந்து ஃபேஸில் வந்து வராது. நீங்கள் தக்காளி, உருளைக்கிழங்கு, அடுத்து எலுமிச்சை சாறு, அதை விட இது வந்து உங்களுக்கு 2 மடங்கு வந்து உங்களுக்கு முகம் வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக க்ளோ ஆகும். ஒரு 2 சொலை வந்து இந்த மாதிரி பிழிஞ்சிங்கன்னா செம்மையாக ஒரு 2 ஸ்பூன் வந்து ஜூஸ் ஆகிரும். இது சேர்க்கறதுனால நீங்கள் வந்து லெமன் சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா சாறை வந்து நல்லாவே புழிஞ்சாச்சு. பாருங்கள், ஒரு 2 சொலை எடுத்தீங்க அப்படின்னா நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த பவுடரை வந்து மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் தண்ணியெல்லாம் வந்து இதில் சேர்க்கவே கூடாது. இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த ஆரஞ்சு ஜூஸ்லேயே வந்து ரெடி பண்ணிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அக்கா மறுபடியும் தண்ணி சேர்க்கலாமான்னு கேட்காதீங்க. தண்ணி விட இன்னொரு ஆரஞ்சு சொலையை நீங்கள் பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜூஸாக கிடச்சிரும். இங்கே பாருங்கள், ரொம்ப கலர் பார்த்திங்களா. இப்போ இதில் நம்ம இந்த பவுட்ரு சேர்த்த மாதிரியே தெரியாது. இது வேணால் நீங்கள் இன்னொரு டீஸ்பூன் கூட பவுட்ரை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம இன்றைக்கி வந்து புரு காஃபி தூள் தான் எடுக்க போகிறோம். சரிங்களா. இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த காஃபி பவுட்ரு வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா பேக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக வரும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது கார்ன்ஃப்ளவர் மாவு. சரிங்களா. சோள மாவு. நிறைய கமெண்ட் வந்து கேட்குறீங்க என்ன மாவு அப்படின்ட்டு. இது வந்து கார்ன் மாவுன்னு சொல்லுவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அது. ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவு இருக்குது இல்லையா, அது கூட நீங்கள் கலந்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாவு வந்து கலந்துக்கோங்க. சரிங்களா. இது வந்து உங்கள் முகத்தை எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் இந்த காஃபியோட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு தோல் சுருக்கங்கள், வயதான தோற்றம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத ஒரு 10-20 வயசை குறைஞ்சா மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபேஸை நல்லா வந்து பிரைட் பண்ணி கொடுக்கும். செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் இது வரைக்கும் இது ரெடி பண்ணி போட்டிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நிறைய நம்ம தக்காளி, உருளைக்கிழங்கு, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணி போட்டிருப்போம். ஆனால் இப்போ நான் சொன்ன மெத்தடில் இன்ஸ்டண்ட்டாக பவுடரை ரெடி பண்ணி நீங்கள் இதை முகத்துக்கு வந்து போட்டிங்க அப்படின்னா அந்த பார்லர் போயிட்டு 10 ரூபா 20 ரூபா அப்படிங்கிற லெவலில் கிடையாதுங்க. ஒரு 3000 4000 பண்ணுற பேசியில் நீங்கள் ஒரு 10 ரூபாயில் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி போட்டுரு முகத்தை நல்லா பிரைட் ஆகிக்கலாம். அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த அளவு திக்காக இருந்தால் போதும். கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு தண்ணி மட்டும் இதில் சேர்க்காதீங்க. ஆரஞ்சு ஜூஸில் மட்டும்தான் இந்த அப்ளை கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா. இது நல்லா வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மிக்சிங் ஆயிடுச்சு. இப்போது இது வந்து நீங்கள் லேசாலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் இந்த அளவுக்கு போட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் விட்டுட்டிங்கன்னா போதும். பிரைட்னஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு காய விட்டுருங்க. அந்த ஆரஞ்சோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முகத்தை நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். கண்ணாடி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஜப்பானீஸ் முகமெல்லாம் பார்த்திங்கன்னா பளபளன்னு இருக்கும். அந்த மாதிரி வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ரெடி பண்ணி கொடுக்கும்.
நான் கையில் போட்டுக்கேன் பாருங்கள். உங்களுக்கு முகத்துலேயும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அக்கா எனக்கு முகத்தில் அப்ளை பண்ணி காமிங்கன்னு சொல்லுவீங்க சரிங்களா. இதில் இன்னுமே நம்ம முகப்பருக்கள் வராமல் அடுத்து வந்து நம்ம முகத்தை வந்து எப்போவுமே கருமையாக இல்லாமல் வெள்ளையாக வச்சுக்கிறதுக்கு இன்னொரு க்ரீம் வந்து இதில் சேர்க்க போகிறோம். அது எதுக்காக அப்படின்னா இந்த வெயில் சீசன் வந்து இனிமேல் 3-4 மாதத்துக்கு செம்ம வெயிலாக இருக்கும். அதனால் அந்த வெயிலுக்கு அந்த க்ரீமையும் உள்ளே கலந்து நீங்கள் சேர்க்குறப்ப அது வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடச்சா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மெடிக்கலில் கிடைக்கும், அதை வாங்கி சேர்த்துக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை தான் எடுத்துருக்கேன் நான் சரிங்களா. இந்த மாதிரி ஒயிட் ஜெல் வந்து மெடிக்கலில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக கலர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கலர் ஜெல் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கெமிக்கல் கலந்துருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒயிட்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 1 டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து என்ன பண்ணுன்னா நார்மலாகவே இது உங்களுக்கு அந்த கருப்பு டாட் டாட்டாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு முகப்பருக்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பருக்கள் வராது. அது மட்டும் இல்லைங்க, முகத்தை எப்போவுமே நல்ல கலராக வச்சுக்கிறதுக்கு செம்ம பிரைட்னஸாக இருக்கிறதுக்கு இந்த கத்தாழை செம்மமே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து நீங்கள் பகலில் மட்டும்தான் போடணுமான்னா பகல் உங்களுக்கு போட டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு காலையில் கூட உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 15 நிமிஷம் மட்டும் 15 to 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து அதுக்கப்புறம் ஃபேஸை நல்லா கழுவிட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள். அந்த அளவுக்கு இது எஃபெக்டாக தரும். இப்போ பாருங்கள், நம்ம கற்றாழையும் சேர்த்தாச்சு. நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க. காஃபி வந்து டோட்டலாக நம்ம ஸ்கின்ல இருக்கிற தேவையில்லாத அழுக்கு எல்லாத்தையும் இந்த ஆரஞ்சு ஜூஸோடு நம்ம போட்டு எடுக்கிறப்ப நல்லா கிளியர் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள், இப்போ கற்றாழை நல்லா 1 டீஸ்பூன் கலந்தாச்சு. இப்போ நம்ம ஃபேஸில் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு முகம் வந்து கலர் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். என்னதான் நான் ஃபேஸ் பேக் வந்து போட்டாலும் முகத்துக்கு வந்து போட்டு நான் இப்போ அந்த வெயிலெல்லாம் போயிட்டு முகம் எவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் இப்போ கையிலேயும் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இதை நான் கழுவி காமிக்கிறேன் எப்படி இருக்குட்டு. இந்த கை எப்படி இருக்குது கருப்பாக, இந்த கை எப்படி இருக்குது உங்களுக்கே பார்க்கவே தெரியும். கழுவுனா அவ்வளோ சூப்பராக டிஃப்ரெண்ட் தெரியுங்க பாருங்கள். அதையும் கழுவி பார்த்துடலாம். இப்போ நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். கையில் அப்ளை பண்ணால் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ப்ரெஷ் ஒன்று வாங்கிக்கோங்க சரிங்களா. இது வந்து முகத்தில் நல்லா மங்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் நல்லா மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது நல்லா கண்ணாடி மாதிரி வந்து பிடிச்சிக்கும். ரொம்ப அந்த திக்காக இல்லாமல் நல்லா வந்து பேஸ்ட்டு அந்த காப்பி தூளுக்கு போட்ட செகண்டில் நல்லா முகத்தில் டைட்டாக பிடிச்சிக்கும். எந்த அளவுக்கு உங்கள் முகம் வந்து சுருக்கு இருந்தாலும் டோட்டலாக வந்து எடுத்துருவோம். அந்த கான் முகம் அதே மாதிரி தான். முகத்தை வந்து அந்த சுருக்கங்களை எடுத்து நல்லா கருவளையத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு முகத்தை நல்லா ஒயிட்டாக்கி கொடுக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து நான் அப்ளை பண்ணிக்கோங்க. 15 to 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வெயிட் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் எந்த ஃபேஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அலர்ஜி மாதிரியெல்லாம் வராது. ஏன்னா நீங்கள் லெமன் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க லெமன் ஒத்துக்காதுக்கா அப்படின்னு. லெமன் ஒத்துக்காதுங்கிறவங்க இன்றைக்கி வந்து தக்காளியில் பண்ணலாம். தக்காளியை விட இந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரொம்பவுமே உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுட்டு ஒரு வேளை மங்கு பருக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து 2 விரலில் இப்படி தேய்ச்சி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து இப்படி மசாஜ் கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக ஸ்கின்னில் வந்து உள்ளே நல்லா இறங்கிக்கும். ஸ்கின்னில் இறங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 நிமிஷத்துலேயே உங்கள் முகம் வந்து அந்தளவுக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பருக்கள் அது சுத்தமாக வராது. இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா. காஃபி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நிறையா பேர்த்துக்கு தெரியும். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 10 to 15 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நான் கழுவிட்டு வரேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் நம்ம போட்டதை விட அந்த முகத்தில் எந்த அளவுக்கு வந்து கண்ணாடி மாதிரி நல்லா பிடிச்சிருக்குன்ட்டு. கையில் போட்டது நல்லா காஞ்சிச்சு. இந்த கை எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபேஸ் நல்லா கழுவிட்டு வரேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு. முகத்த நம்ம போடுறப்ப முகத்த நல்லா பாருங்கள், வீடியோவில் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம போட்டு 10 நிமிஷத்தில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னா. அது மட்டும் இல்லைங்க, கை பாருங்கள், இந்த கை எந்த கருப்பாக இருக்குது இங்கே பாருங்கள். இந்த கை வந்து எந்த அளவுக்கு இருக்குது, இந்த கை வேறு பாருங்கள் அப்படியே கருப்பாக இருக்குது பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம போட்டோம், நல்ல ஒரு ரிசல்ட்டு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து இது தொடர்ந்து நீங்கள் போடுறப்போ இப்போ பாருங்கள், நான் எடுத்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நல்ல ஒயிட்னஸ் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கரைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேய்க்க தேய்க்க அந்த ஃபேஸ் வந்து நல்ல ஒரு அந்த சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது நீங்கள் வெயில் காலத்தில் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப நல்லாவே ஒரு ரிசல்ட்டு. பாருங்கள், நல்லா அப்படி தொடச்சோம் அப்படின்னா நல்லா கண்ணாடி மாதிரி அப்படியே ஃபேஸ் வந்து அப்படியே க்ளோவாகுது பாருங்கள். லைவ் ரிசல்ட்டாகவே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஏன்னா நம்ம அந்த பொடி வந்து நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பவுடரை வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட் டைமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு செம்ம ரிசல்ட்டு கொடுக்குங்க. பாருங்கள், நம்ம கழுத்தில் வந்து அப்ளை பண்ணலை, ஃபேஸுக்கும் கழுத்துக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணேன். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து போடுறீங்க, முகம் வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு 15 to 20 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸை வந்து நல்லா கழுவி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக கற்றாழையெல்லாம் நம்ம சேர்க்குறப்ப அந்த சுருக்கங்கள், கண்ணு கருவளையங்கள்லாம் டோட்டலாக போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா க்ளோவாக ஸ்கின் வேணும் அப்படின்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்சது சரிங்களா? அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.